தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்துல டேங்கர் லாரி ஒண்ணு கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமா மும்முனை மின்சார கம்பத்து மேல மோதி கடைக்குள்ள புகுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மின்சாரம் உடனடியா துண்டிக்கப்பட்ட நிலையில பெரிதளவுல சேதம் ஏற்படல. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தியாகராஜன். இவருக்கு சொந்தமான டேங்கர் லாரிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதியை சேர்ந்த விவேக் அப்படின்றவர் ஓட்டிட்டு வந்திருக்காரு. மதுரையில இருந்து இவரு அந்த டேங்கர் லாரிய ஓட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது. சாலியமங்கலம் பாபநாசம் சாலையில இந்த லாரி போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த லாரி வளத்தாமங்கலம் பகுதியில வந்துட்டு இருக்கும் போது இரும்பு கடை முன்னாடி இருந்த மும்முனை மின்சார கம்பத்து மேல மோதி அதுக்கப்புறமா கடைக்குள்ள புகுந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. உடனடியா லாரியில இருந்தவங்களை மீட்டிருந்திருக்காங்க. லாரி ஓட்டுநர் உட்பட லாரியில இருந்து இன்னும் 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா உடனடியா மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால பெரிதளவுல சேதம் எதுவும் ஏற்படல. ஆனா சாலையோரமா இருக்கக்கூடிய மின்கம்பத்துல மோதி கடைக்குள்ள லாரி ஒண்ணு புகுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பா வலங்கைமான் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க.